அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ராக்கிங் சேர் வாங்கின வீடியோ போட்டிருந்தேன். ராக்கிங் சேர் வாங்கின அன்னைக்கு தான் இந்த வீடியோவும் நான் எடுத்திருந்தேன். அதாவது ராக்கிங் சேருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஷாப்புக்கெலாம் அன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால இந்த ஷாப்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே போயிட்டு வந்தோம். ஒரு ஃபேன்சி ஷாப்புக்கு போயிட்டு அங்கே பேங்கிள்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மொடவாட்டு கிழங்கு வச்சுருந்தாங்க. இது வந்து சூப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு கை கால் முட்டு வலிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே குணமாகும். நான் ஆல்ரெடி 2-3 டைம் வந்து சூப்பு போட்டு குடிச்சிருக்கேன், நல்லா கேட்டுச்சு. அடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நல்ல வெயில் இருந்ததுனால சரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா குச்சி ஐஸ் இருக்கு இல்லையா, அது வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்புக்கு வந்து போனோம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா இத்தனை ஷாப்பு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதனால தான் போனோம். சும்மாலாம் போல அங்கங்கேயும் வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு தான் வந்தோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா ஷாப்புமே நம்ம ஊர் காரைக்காலில் இருக்கிறது தான். அடுத்து வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் அடுப்பு வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்தோம். ஸ்டவ் அடுப்பு வாங்கிட்டு ஸ்டீலில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இப்போ வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், இல்லை நிறைய பேர் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் தான் சமைப்போம். அந்த மாதிரி சமைக்கும் போது நமக்கு ரொம்ப லேட் ஆகும், அதுவும் சரியாக வராது. அதாவது நார்மலாக நம்ம கிச்சனில் இருக்கிற ஸ்டவ் அடுப்பில் சமைக்கும் போது பெரிய பாத்திரம் வச்சு சமைச்சோம் அப்படின்னா ஹீட்டு வந்து எல்லா இடத்துக்குமே சீக்கிரமாக பரவாது, ரொம்ப லேட் ஆகும். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு அடுப்பு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எங்கே வேணாலும் வச்சு சமைச்சிக்கலாம். இதுவும் நம்ம கேஸில் வந்து கனெக்ட் பண்ணி சமைக்கிறது தானே, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொல்லையில் வாசலில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒன்று வாங்கியாச்சு. இந்த அடுப்பை சிலிண்டரோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஷாப்லேயே நமக்கு டெமோ காமிச்சாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு இரும்பு கடாய் ஒன்று வாங்க. எல்லா திங்ஸும் வாங்கி முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், ஆனால் முடியல, டைம் ஆயிடுச்சு. அப்போ வந்து ரெய்ஹானாவுக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஹத்தா கூட வீட்டில் தான் இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு அவளோட வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் எந்த ஷாப்பில் இருக்கோண்டு கால் பண்ணி கேட்டுட்டு எங்ககிட்ட கொண்டு வந்து ரெய்ஹானா விட்டுட்டு போயிட்டா. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.